நான் வேலை பார்ப்பேன். இந்த மேடம் பாருங்க, இவங்க தான் ராஜமாதா, இவங்க சிவகாமி, தேவசேனா இது ராஜமாதா. இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டே 2. இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா வழக்கம் போல அம்மாவுக்கு மருந்து ஊத்திட்டு இன்னைக்கு ரொம்ப இது ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் ஜூஸு, அப்புறம் நேற்றுக்குள்ளே இந்த மாவை மிஞ்சிட்டு மாவு இது என்ன பண்ண போகிறோம்னா தோசை போட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன போவா தானே கிட்ட போகிறோம். நம்ம 2 பேர்த்துக்கு இல்லை, நம்ம மம்மிக்கு போவா, நம்மளுக்கு இந்த தோசை காணிடும். என்ன சொல்ற? இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபைனலி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஆயாச்சு. இப்போ நாங்கள் என்னது லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்ன லஞ்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சோயா சங்க்ஸ் குழம்பு. என்ன பாருங்க, இதெல்லாம் நான் தான் வெட்டினேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, தேங்காய், இந்த சோயாபீனும் நான் தான் சூடு பண்ணி சுடு தண்ணியில் ஊற்றி வச்சுட்டேன். இது மிஞ்ச 2 தோசை, இது அவங்க மம்மிக்கு போட்டு போயிடுவாய்வா. குழம்பு பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ காமிச்சோம் பாருங்க எப்படி இருக்கு. இன்னைக்கு நான் பண்ண போறேன் குழம்பு. அதுதான் இன்னைக்கு டே 2 வேற எனக்கு டெய்லி ரூட்டீன். ஏன்னா இவ்வளோ நாள் போட்டதில்லை, இன்னையிலேருந்து நாங்கள் போடுறோம். பாத்திரம் கழுவுற டர்ன் நம்ம வைஃபிக்கே தான். அவங்க தான் பாத்திரம் கழுவுதாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக கழுவுதாங்களா. அப்படியே அவங்க மூஞ்சி மாதிரியே கழுவுவாங்க. எப்படி காமிங்க, அவங்க மூஞ்ச காமிங்க கொஞ்சம். பாத்திரம் ஃபுல்லாக விளக்கிடுவீங்களா இன்னைக்குள்ள? நல்லா விளக்குங்கண்ணே, கொஞ்சம் கூட அழுக்கு தெரியக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அது அதே சிங்கில் விழும். என்ன விழும்? அதே சிங்கில் விழும். புரியுதா இல்லையா? அம்மா வீட்டில் மட்டும் எப்படி வளர்க்குத அதை மாதிரி இங்கேயும் வளர்க்கணும். வதக்குவோம்ல, எங்களுக்கு தெரியும் வதக்குறதுக்கு. நீங்க ஒண்ணு எங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம் எப்படி வதக்கணும் எப்படி வதக்க கூடாது. சரியா? மருமகள் எடுத்து வந்தால் காலு வலிக்குமே. ஏமா அவ பண்ண போவா எப்படி இருக்கு? அவதான் பண்ணா. உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா? உப்பு எல்லாமே எப்படிமா இருக்கு? வெறும் நல்லதான் இருக்குன்னு சொல்லிட்டா மர்மம் உனக்கு பண்ணது பாசமா பண்ணது. நீங்க சொல்லுங்க, உங்க போவா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மனுஷன் சாப்பிடலாமா? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? பாரு அம்மா அப்ப சொல்லுதா பாரு, இப்பதான் சொல்லுதா பாய்சன் போட்டிருக்கா. நீ என்ன சொல்ற? நீ பாய்சன் போட்டு அங்க கொடுத்துட்டா ஃபைனலி நம்மளுக்கு இன்னொரு ஒர்க் சால்வ் ஆயிட்டு. என்னன்னா நம்ம இப்ப துணி துவைக்க போறோம். இங்க பாருங்க இவ்வளவு துணி. இந்த துணியெல்லாம் நம்ம தான் துவைக்கணும். வீட்டுல இருக்கிறதுனால இந்த வேலைக்கெல்லாம் நம்ம தான் பொறுப்பு. என்ன சொல்றீங்க? நான் வேலை பார்ப்பேன். இந்த மேடம் பாருங்க, இவங்க தான் ராஜமாதா, இவங்க சிவகாமி, தேவசேனா இது ராஜமாதா. இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, நான் போய் துணி துவைக்கேன். என்ன இப்போ சார் துணி துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை 10 டைம் சொல்லி காமிப்பாங்க. ஒரு நாள் துணி துவைச்சிட்டு 10 நாள் சொல்லி காமிப்பாங்க. கரெக்டா 1:30 மணி சாப்பாடு டைம் ஆயிட்டு. ஏமா நான் ஆக்கின குழம்பு எப்படி இருக்கு? குழம்பு வச்சு கொடுத்துருக்கேன். ஆமா, உப்பு வரப்புலாம் கரெக்டா இருக்கா? பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு ஃபீட்பேக் கிடைச்சிட்டு நல்லா தான் இருக்கான். அப்போ எல்லாரும் நம்பி சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? இது ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க, 2 ரூம் மாதிரி. இது ஒன்று இது ஒன்று. இங்கே ஒரு பார்ட்டிஷன் இருக்கா. இது வந்து படி, கீழே போகிறதுக்கு படி. கீழே இந்த சைடு கிச்சன் இருக்கும், இந்த சைடு ஹால் இருக்கும். இது வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வாஷ்ரூம், அதுக்கு அட்டாச்டு வாஷ்ரூம், டாய்லெட். இங்கே சார் இப்போ தான் இன்றைக்கி க்ளீனிங் வேலை நடக்கிறனால இனி கழுவி ஊற்றாதீங்க. நான் வீடு தூத்தேன், சார் வீடு துடைக்காங்க. இங்கே தான் ரூமு. ஆமாம், எல்லாம் சொல்லிடணும். நான் வீடு தூத்தேன், அவங்க சார் வீடு துடைக்காங்க.
இந்த இதுதான் இவ்வளோதான் சின்ன ரூம் தான். இங்கே தான் நாங்கள் தூங்குவோம். அது எங்கள் கபட். அங்கே மேலே இருக்கிறதுலாம் எங்கள் ஆல்பம், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம். இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து நான் எங்கள் வீட்டு சார் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க துணிக்கு. ஸோ அந்த டைமில் இதில் நாங்கள் எல்லாம் ஹேங்கரில் ஹேங் பண்ணி அப்புறம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது என் தம்பி ஒய்ஃப்க்கு. அவன் வந்து ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணுவாங்க, அப்படி பலூன் டெக்கரேஷன் அதெல்லாம். ஸோ அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது. நாங்கள் இது கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்துருவோம் திரும்ப. இதான் வாஷ்ரூம், டாய்லெட் அட்டாச் சொன்னாலும். ஆமாம், பின்ன மண்ணில் இருக்குல்ல இங்கே. இந்தா இதுதான் வாடகை மாளிகை.